எல்லா ஸ்கூல்லயும் ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீவ் விடுவாங்க 10 நாள். அந்த 10 நாள் லீவ்ல பசங்க எல்லாம் வெளியில போய் சுத்தாம இருக்கிறதுக்காக அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பதான் வீட்டுல உட்காந்துட்டு எழுதுவாங்க. சோ இப்போ இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, என்னோட டீம் பசங்க தான் பிரச்சனை. எப்பயுமே என்னோட டீம் பசங்களை புக்கும் கையுமா பார்த்ததே இல்ல. பட் ஆனா இப்போ உட்காந்த இடத்துல 1 மணி நேரமா எழுதிட்டு இருக்காங்க. என்னப்பா இதை போய் இவ்வளவு நேரம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியா நீ எழுதி கொடுறா பாக்கலாம் அப்படின்னாங்க. சரி நான் எழுதி கொடுத்தா எனக்கு என்ன தர அப்படின்னு கேட்டதுக்கு, பெரிய சாக்லேட் வாங்கி தரேன். நான் மட்டும் நாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கி தரோம் பெரிய சாக்லேட், நீ எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரைட். நரேஷ் இது வரைக்கும் தலையில இருக்க பேனை பிடிச்சி தான் பாத்துருக்க, பேனாவை பிடிச்சி பார்த்தது இல்லையே. இப்ப பாரு, எந்திரன் படத்துல இருக்க ரோபோக்கே டஃப் கொடுப்போம். ஆக்சுவலி என்னோட ஸ்பீடே தனி. இந்த அப்படி ஹோம்வொர்க் முடிஞ்சிச்சு. அடுத்து யாரு கூட போக போக நரேஷோட ஸ்பீடு அதிகரிக்கிட்டே போதுப்பா. அதிகரிச்சுக்கிட்டே போதுப்பா. நான் எழுதுன வேகத்துல என் மண்டை வர சூடாயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, அப்ப எழுது வந்து அப்படி எழுதி முடிச்சிட்டேன். அடுத்து மேடம் கொடுங்க. ஆக்சுவலி நான் எழுதுற வேகத்துல பரிச்சாட்டியே பறக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த அப்படி பினிஷ் எப்படி போய் சாக்லேட் எடுத்துனா முத சாக்லேட் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பசங்க எல்லாம் சரியான வேகம் போயிட்டு அந்த பக்கெட்ல வாங்கிட்டு வராங்க சாக்லேட்டா. பெரிய சாக்லேட்டா இருக்கும் போது எப்பா ரொம்ப பெருசா இருக்கும் போது 3000 ரூபாய் இருக்கும் போது குறா டேய் என்னடா இது பெரிய சாக்லேட்டா? டேய் இதான் பெரிய சாக்லேட்டா? எப்பா நான் இவ்வளவு பெரிய சாக்லேட்டை எதிர்பார்க்கலடா சாமி. இதுக்காடாமா பில்டப். டேய் அன்றாயிரம் அவரு அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேடா பாவீங்களா.